ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி போடுற வீடியோ வந்து நான் வரலட்சுமி நோன்புக்கு மொதல் நாள் எடுத்த வீடியோ. வாசலில் கோலம் போட்டிருக்கேன். அது காவி இடணும். அதுக்கப்புறம் வந்து அம்மனை அழைக்கிறோம்ல, அந்த இடத்துல போட்ட கோலம். அப்புறம் வந்து நம்ம சாமிகிட்ட கோலம் போடுவோம்ல, அது சாமிகிட்ட போட்ட கோலம். முதல்ல நைட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கலசம் எப்படி வைக்கணும்னு நைட்டு எல்லாம் எடுத்து வச்சு, கலசத்துக்கு வந்து சொம்பு, வெள்ளி சொம்பில் அரிசி வந்து அரை சொம்பு அரிசி போட்டு அதில் ஒன்று ஒன்றா போடணும். அரை சொம்பு அரிசி போட்டாச்சு, பச்சரிசி போட்டாச்சு. சந்தன குங்குமம் சொம்பில், சந்தன தட்டுலேயும் சொம்புலேயும் சந்தன குங்குமம் இட்டுப்போம். தட்டுலேயும் அரிசி காலையில் போடுவேன் அரிசி, அப்புறம் மஞ்சள், அப்புறம் மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் லெமனு, வெத்தலை பாக்கு, காசு போடுறேன். உங்கள்கிட்ட வெள்ளி காசு, தங்க காசு இருந்தால் போடலாம். பணம், காசு, அதுக்கப்புறம் வந்து வெத்தலை வந்து மடித்து வெத்தலை பட்டி மாதிரி போடுவோம். இது காதோல கருகமணி. உள்ளே வந்து வெத்தலை பாக்கோடு சேர்த்து நம்ம உள்ளே வச்சு மடக்கி ஒரு நூல் கட்டி உள்ளே வச்சுருவோம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தங்கம் இல்லை, தங்க காசு இல்லைன்னா நம்ம தோடை விட போடலாம். நான் வந்து இது காசு தோடு இருந்தது, அதையும் போட்டிருக்கேன். அப்புறம் வெள்ளிக்காயினும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு தேங்காவை முன்னாடியே மஞ்சள் தடவி வச்சிடணும். அதில் சந்தன குங்குமத்தை இட்டுட்டு அந்த இதில் வச்சு மாவில் தோரணம், ஏன்னா இது காஞ்சி போயிடும், காலையில் கட்டலான்னு சொல்லிட்டு காலையில் தான் வச்சேன். அதுக்கப்புறம் பாவாடை கட்டிட்டு அப்புறம் வந்து அவ்வளோதான். முகத்தை வந்து நம்ம வந்து சொம்புலேயோ இல்லைன்னா அது தேங்காதோ இதுலேயோ நம்ம வந்து அதில் அலங்காரம் பண்ண வேண்டியதான். வச்சுட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு பாருங்கள், அலங்காரம் பண்ணியாச்சு. எல்லாமே பூஜைக்கு வேண்டிய பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டேன். மீதி வீடியோ என்னால் போட முடியல, பிஸியாக இருந்ததுனால. அதனால் போட்டது வரைக்கும் காட்டுவோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் காவியும் இட்டுட்டேன். காவி இட்டுட்டு அங்கே அரிசி பரப்பி அம்மனை அழைக்கிறதுக்கெல்லாம் இது வாசலில் காவியும் இட்டாச்சு. பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி. இது வந்து அம்மனை உள்ளே அழைக்கும் போது எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் பூஜையும் நல்லபடியாக பண்ணியாச்சு. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நல்லபடியாக பூஜை கொண்டாடியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.